தேடி பார்த்தாச்சுங்க. எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சுங்க. கூட படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாம் கூட வந்திருக்குது. ஆனா ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங்னே. யாரா? பாப்பாவை தீயில இருந்து காப்பாத்தினானே இல்லைங்க, அவன் தானுங்க. தூக்குற அவனை. வேலை செஞ்ச எங்களையே இந்த வெளுக்கிறிய. காதலுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்ற எங்க முதலாளிய எங்கேயா வச்சு வெளுக்கிறீங்க? ஒப்பனதுக்கு பின்னாடி தாண்டா வச்சு வெளுக்கிறாங்க புறம்போக்கு. சொல்றா, எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்க? ஒத்த கண்ணை பார்த்தா ரெட்ட கண்ணை பார்த்தான்னு ரத்த கண்ணீர் வர வச்சிட்டியடா குழந்தை. வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டு போய் வச்சு செய்யறாங்க. இனிமே என் உடம்புல எடுக்கிறதுக்கு எலும்பு தவிர எதுவுமே இல்ல. நீ வேற லாட்ஜி பாரு போ. ப்ளீஸ் சார். அட போப்பா. தாலி கட்டிட்டு வரானுங்களா தள்ளிக்கிட்டு வரானுங்களா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. லாட்ஜி மேனேஜர் இருந்துகிட்டு நான் படுற பாடு பெரிய அவஸ்தை. இனிமே பிள்ளையோட வர்றவங்களுக்கு ரூமே கொடுக்கறது இல்ல. இதுங்க எந்த ரகம்னு தெரியலையே. சொல்லுமா, எனி ஹெல்ப்? ரூம் வேணுங்க சார். ரூம் வேணுமா? சிங்கிளா? டபுள் சார். டிரைவரே, இந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. சார், இவர் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? லவ்ஸா? நாளைக்கு தான் சார் கல்யாணம். சரி, ஐடி கார்டு கொடுங்க. கார்டு இல்லைங்க. இருக்கு. இவன் இல்லைங்கிறான், அந்த புள்ள இருக்குங்குது. சார், கடவுளே. என்ன காரியம் பண்ணி போட்டீங்க மாமா? நாம வீழ்ந்த பரம்பரை இல்ல மாமா, வாழ்ந்த பரம்பரை. மேற்கால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊடு வந்து சேரும் மாமா. நம்ம உள்ள எழுதிட்டு போன ஒரு தலைய நம்ம வீட்டு வாசல்ல வைப்ப மாமா. இது சத்தியம் மாமா, சத்தியம். அம்மனி, எனக்கு தெரியும் நீங்க வெக்கப்படுவீங்க. எனக்கு அப்படித்தான் பாருங்க, வெக்கமா வருதுங்க. அது நீங்க இந்த கீழே லாட்ஜ் மேனேஜர்கிட்ட என்ன வேற ஹஸ்பண்ட்னு சொல்லி போட்டீங்களா? எனக்கு அப்படியே இந்த அரிசி பருப்பு சோத்துக்குள்ள நெய்யை ஊத்தி தயிரில் கலந்து அடிச்ச மாதிரி மனசெல்லாம் குழுகுழுன்னு ஆகி போச்சுங்க அம்மனி. சொல்ல மறந்துட்டுனுங்க, காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனுங்க. போயிட்டு வர்ற வழியில ஒரு கடை திறந்து இருந்ததுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேனுங்க. நல்லா இருக்குதுங்களா? இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாதுங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேனுங்க அம்மனி. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்க, சரிங்களா? நான் இந்த புடவைய உள்ளுக்குள்ள வைக்கிறேனுங்க. அப்புறங்க அம்மனி, நீங்கள் டக்குன்னு வேற போகலான்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் கொஞ்சோண்டு சம்பள காசு வச்சுருக்கேனுங்க, இந்த வாரத்தில் வாங்கினதுங்க. சில்லறிங் எல்லாம் சேர்த்து வச்சதுங்க. இந்தாங்க, இவ்வளோதானுங்க எங்கிட்ட இருக்கிற பணம். அம்மனி, அடது ஏன் கண்கலங்குறீங்க? ஓ, காசு கீசு பத்தாம போயிருன்னு கவலைப்படுறீங்களா? இதை விட
உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. ஒத்த வார்த்தை நான் சொன்னங்கிறதுக்காக எனக்காக ஒரு சாமியா மலை மாதிரி என்னை நம்பி என் கூட எனக்கு துணையா வந்திருக்க. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். எனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுப்ப. இப்போ நான் சொல்ல போறது நீ எப்படி எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல. அது ஐம் சாரிடா. நான் உன்னை லவ் பண்ணல. வேற ஒருத்தரை விரும்புறேன். நான் பெங்களூர்ல படிச்சப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அங்கதான் நான் வீராவை மீட் பண்ணேன். எனக்கும் அவனுக்கும் லவ் ஆயிடுச்சு. அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கு வீரா யாருன்னே தெரியாது. எங்க பிரச்சனை வருமோன்னு பயந்து வீரா தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னையும் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. என்னைக்கு நீ என்னை தீயிலிருந்து காப்பாத்தினியோ அப்பவே எனக்கு மேல நம்பிக்கை வந்துருச்சு. நீ எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு. என்கிட்ட நீ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல்ல, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. சொன்னதானே? சொன்னல குழந்தை. எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். என் குழந்தை, நான் தப்பு பண்ணிட்டேனா? ஊருக்குள்ள என் மேல யாரும் பாசம் காட்டினது இல்லைங்க. நீங்க மட்டும்தான். நீங்க அன்னைக்கு கூட என்கிட்ட எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னப்போ உனக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை நான் நெசம் நம்பிட்டேனுங்க. ஊரெல்லாங்க என்ன குழந்தைன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க என்ன குழந்தையாவே ஆக்கிட்டீங்க. நீங்க காலில் உழவு கூடாதுங்க. இல்லைங்க அம்மனி, நான் உங்களை மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்க? எங்க ஊர்ல ஒரு ஆடு இருந்ததுங்க. அதுக்கு ஒரு நாள் மாலை போட்டு கூட்டு வந்தாங்க. அதுக்கு தெரியாதுங்க தன்னை வெட்ட போறாங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷமா கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுங்க. அப்ப அந்த பூசாரி கேட்டாருங்க, ஏன்டா நானே உன்னை வெட்ட போறேனே, நீ இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறியன்னு. அதுக்கு அந்த ஆடு சொல்லுச்சுங்களா, 4 பேருக்கு பிரியாணியா போறதை விட நான் கும்புற சாமிக்கு தலையை கொடுத்தேன்னு ஒரு சந்தோஷமா இருக்கட்டுன்னு சொல்லுச்சுங்களா. அம்மனி, வாழ்க்கையில 2 விஷயம் தானுங்க அம்மனி. ஒண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழணும். சரி, இப்ப நான் கூட்டிட்டு வரட்டுங்களா இல்ல கூட வரீங்களா? இதான் குழந்தை, எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி மனசு இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. இரு. இந்த ட்ரெஸ்ல தான் அவர் இருக்காரு. சரி. ஆனா இனிமேல் லவ் பண்ண மாட்டேன்னு எந்த புள்ள. நிறுத்துறா. நிப்பாட்டு. அடுத்து ஆடி வாங்குற உள்ளவா.
அடிச்சுக்கோ. அடிச்சுக்கோ. நெஞ்ச காட்டி அடி வாங்குறான் பாரு. அண்ணே ஓகேவானே? இந்த மாதிரி ஒருத்தன் அடி வாங்கின போகப்படா, நம்ம கட்சி எங்கேயோ போயிருப்படா. காதலின் போர் வீரனே வா கடிக்கலாம். உறிஞ்சாதீங்கடா. உறிஞ்சி தின்னதெல்லாம் அந்த காலம், எலும்ப கடிச்சு மெல்லுறது இந்த காலம். கடிச்சு தின்னுங்கடா. கடி. நல்லா நடிச்சா தான்டா சூப்பர் ஸ்டாரு. நல்லா நடிச்சு வந்தா நாட்டையே பிடிச்சிருக்காங்க. உங்களால ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க முடியாதா? நடிக்கணும்டா. இந்த உலகமே நீதான் சொல்ற அளவுக்கு நடிக்கணும். அவங்க அப்பா அம்மா மறக்கிற அளவுக்கு நடிக்கணும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு நடிக்கணும். பிள்ளைய மனசு பூ மாதிரிடா. இதுக்கு பணம் தேவையில்லடா, பாசத்தை காட்டினா போதும். இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். நம்ம கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு. உடம்ப வலுவா வச்சுக்கோணும். எந்த அப்பனாவும் தம்புள்ள காதலிக்கிற ஒத்துக்குவானா? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போன உடனே மேட்ரை முடிச்சிரு. காசுள்ளவளை கட்டு. ஏன்னு கேட்டான்னு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. அவனுங்களுக்கு மானமே பொண்ணுதான்டா. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். காதல் புரட்சி வெல்லட்டும். காதல் புரட்சி வெல்லட்டும். வீரா சார் தான்? ஆமா. கோயம்புத்தூர்னு வரணும். மாங்கனின்னு. மாங்கனியா? சகோ சூப்பர் சகோ. ஐயோ சகோ, ரொம்ப தேங்க்ஸ் சகோ. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சார் வண்டியில் உட்கார வை. தேங்க்யூ சோ மச் சகோ. சரி, நான் வந்துடுறேன். சரி, நீங்க முன்னாடி போங்க, சரி, நான் வந்துடுறேன். வரேன். போங்க போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ காட். வாங்க சகோ. வணக்கம். வானன்பா. வணக்கம் தோழரே. வணக்கம் வணக்கம். பேர் என்ன? குழந்தைங்க. போலாமா? இல்லைங்க, வீரா சார் வர. அண்ணன் பின்னாடி வருவாப்ல, நம்மள முன்னாடி போக சொல்லிக்கிறார். அவரு நம்ம போயிட்டே இருக்கலாம், பின்னாடி வந்துருவாப்ல. ஓ, எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடலாம். போலாம் தோழரே. சரி, நம்ம இளைஞரணி பசங்களை கூப்பிட்டு பாதி பசங்களை அங்கே ரெடியாக இருக்க சொல்லு. எப்போ வேணாலும் பிரச்சனை வரும்டா. அதான் பொண்ணு வந்துருச்சே. மச்சி, பழைய சிம்மெல்லாம் கழட்டிட்டு புது சிம் போட்டுக்குங்க. ஏய், நம்ம இங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக நம்மளை யாரும் ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அண்ணா, இந்த இடம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஒன்றும் என்னப்பா? எனக்கு அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வருதுங்கண்ணா. அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிறுத்திங்கன்னா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடணுங்கண்ணா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணா. பாப்பா பாப்பா ஷோ. அண்ணா அப்படியே நான் ஒன்றுக்கு போயிட்டு. ஓ சரி, வந்துடுறேங்கண்ணா. ஐயோ கருமே. ஆமா ஆமா. எங்களுக்கும் வருது. ஓ, ஒண்ணுக்கு போனா கூட ஒட்டுக்கா தான் போவீங்களாண்ணா? சூப்பருங்கண்ணா. போலாமா? போலாங்களே, போனா போதுங்க. அடங்கப்பா, இத்தனை முடி வச்சிருக்கிறீங்களே, ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுக்கிறீங்களா? ஸ்டைல். ஓ, ஸ்டைலுங்களா? அட்ராசக்க. அப்ப எப்படி மாசம் ஒரு 10-15 லிட்டர் தேங்காய் எண்ணெய் செலவாகும் போலீங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்களா? பொண்ணு பார்த்துட்டு இருக்க. ஏன்? எப்படிங்க?
மண்டையில ஒரு காட்டையே வளர்த்தி வச்சிருக்கிறீங்க. காக்கா கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிரும் போலைங்க. ஏன்னா எங்க ஊர்ல 3 வேளையும் சேவ் பண்ணி கோயிலுக்கு போய் வெள்ளையும் சொல்லையும் போட்ட மாப்பிள்ளைகளுக்கே இன்னும் பொண்ணு கிடைக்கலீங்க. ஊருக்குள்ள முரட்டசிங்களா திரியுறாங்க. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. லவ் பண்ணி செத்து போலாமே, ஆனா கல்யாணம் ஆகாம சாக கூடாது. பேசாம அட்ரா. நோ, இத்தனை பேர் உத்து பாத்தீங்கன்னா எப்படி என் மோட்டர்ல தண்ணி வருமுங்க. கொஞ்சம் மறவா திரும்பி நடிச்சுக்கிட்டுங்களா? சரி. போயிட்டானடா. போயினுக்குறான். போயிட்டானா? போயிட்டான்டா. சீக்கிரம் 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 சீக்கிரம். ரைட்ல வாடா. ஏய் ரூம்ல பாறா. யாரா அது? இல்லையா? மேல போ மேல போ. ஏய் யாரா நீங்க? இங்க மாங்கனி நேரா தங்கி இருக்காங்களா? மாங்கனியா? ஆமா தங்கி இருக்காங்க. நீங்க யாரு? நான் அந்த பொண்ணோட அண்ணனா. அண்ணனா? ஆமாண்ணா. சரி வாங்க கூட்டி போ. தேங்க்ஸ்ண்ணா. மாங்கனி மாங்கனி. ఏం సారు మీరు అన్న ஆந்திராலேந்து వచ్చேன். பொருத்தமே இல்லாம வரும்போதே நினைச்சேன் நீ அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி வந்திருப்பேன்னு. ஏண்டா 7 கழுத வயசாச்சு, சோறு தானே திங்கிற? பச்சை புள்ளைய இழுத்துட்டு வந்திருக்க. பெத்தவங்க சும்மா இருப்பாங்களாடா? எவனாவது உங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டா அதுக்கு பேரு ஆணவ கொலை, கருணை கொலை. ஊரே பத்திக்கிட்டு எரியும். ஜாதி கலவரத்துல பல பேர் அடிச்சுக்கிட்டு சாவான். அதானே உங்க ஆசை? அரிப்பு வந்தா அந்த சோத்துல வச்சு சொரிஞ்சுக்கிட்டு போங்கடா. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு பழைக்கிற வழியே பாரு. காதல் பண்றானா காதல். அம்மனி, அது இவரு சாப்பிட கூப்பிட்டாரு மேனேஜருங்க. ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சுங்க அம்மனி. நாங்க போய் வீரா சார் பாத்துனுங்க. அவர் நல்லவருங்க, ஆனா கூட இருக்கிறவனுங்க பூரா முள்ள மாதிரி முடிச்சு வைக்க மாதிரி தாடி வச்சுட்டு பயமா இருக்குதுங்க அம்மனி. வேணாங்க அம்மனி, வேணாம், வாங்க போயிடலாம், வாங்க வாங்க போலாம் வாங்க. எனக்கு நீங்க தானுங்க அம்மனி முக்கியம். அவங்க பேசுற பேச்செல்லாம் பயமா இருக்குதுங்க அம்மனி. ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாதுங்க அம்மனி. நாம போயிட்டே எப்படி வீரா சார்? சகோ, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, என்னோட பாதுகாப்புக்காக எப்பயும் கூடயே இருக்கிறவங்க. சரிங்க. மாங்கனிக்கு நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே எனக்கு. மாங்கனி, ஒன் திங், இந்த மனுஷன் இருக்காருல்ல, நீ எங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஊரையே சுத்தி காமிச்சிட்டாராமா. நான் சொன்னேன்ல, இதுதான் குழந்தை. எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. குழந்தை, ரியலி சாரி குழந்தை, ரியலி சாரி. மாங்கனி, என்னை மன்னிச்சிரு. அவ உங்ககிட்ட பேசினது, பழகுனது எல்லாமே உங்களை காயப்படுத்தியிருக்கும். இது எல்லாமே அவ பண்ணதுக்கு காரணம் நான் தான். நீங்க? அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ ரொம்ப பாவம். அவ ஒரு இன்னசென்ட் குழந்தை. இப்ப நான் குதின்னு சொன்னா கூட இந்த மாடியிலிருந்து கீழே குதிச்சிருவா. பாக்குறீங்களா? மாங்கனி, மாடியிலிருந்து குதி. அம்மனி, என்னங்க நீங்க? நான் சொன்னா விஷம் குடினா குடிப்பா, ட்ரெயின்ல தலை வைனா தலை வைப்பா. பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? சொல்லுங்க. அம்மனி சாகிறதுக்கு இத்தனை லொகேஷன் பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது?
கிணத்துக்குள்ள கல்லு கட்டி இறக்குற மாதிரி இல்ல கரண்ட் கம்பியில கட்டி வச்சு தோல் உரிக்கிற மாதிரி. குழந்தை நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுங்களா? நேரா கிளம்பி ஊருக்கு போயிட்டுங்க உங்க ஐயனை கையோட கூட்டு வந்துட்டுங்களா? குழந்தை, அவளுக்கு அம்மா அப்பா இந்த உலகம் எல்லாமே நான் தான். அவ பிரபஞ்சமே நான் தான். ஓ அடங்கொப்பா, அப்போ உள்ள கோச்சிங் கொடுத்து கூட்டு வந்திருக்கிறீங்க. பட்டாசுங்க.